ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மேடம் கால் பண்ணி ஜமையா போக சொல்லியிருக்காங்க. போயிட்டு மிஸ்டு கால் கொடுக்குமா, நான் என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படின்னு என்ன பொருள் சொல்ல போகிறாங்க? எப்பயும் சொல்கிற அதே வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், ஆப்பிள், வாழைப்பழம், அதை விட்டால் இந்த லெமன் ரோப்பு இல்லை குபுஸ் இது தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்ல போகிறாங்க? போவோம். வீட்டு பணி பண்ண வர காசு கொடுத்தாங்க காலையிலே, இப்போ பேங்க்கில் போடுங்க அப்படின்ட்டு. சரி, ஒரு ஆள் தான் கொடுத்தாங்க, இன்னொரு ஆளும் சேர்த்து கொடுத்தானா 2 பேரும் ஒரே டைமில் போய் போடலாம் அப்படின்னு அந்த காசை வச்சுன்னு போய் போடவே இல்லை. பார்த்தா இன்னொரு வீட்டு பண்ணி எடுத்துன்னு வந்து தரவே இல்லை. என்ன பண்ணுறது? சரி, இப்போதைக்கு நம்ம கடைக்கு போவோம். போயிட்டு பொருள் வாங்கிக்கினேன் வருவோம். வெயில் கொஞ்சம் பலமாக அடிக்குது. காலையிலே கார்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். வண்டி வேறு மூவ் ஆக மாட்டேங்குது. சீட் பெல்ட் போடலாம், இது வேறு கையாமையான ஒரு கத்தம் கீன்னு. இப்படி இருக்குதான் நல்லது. ஏன்னா ஒரு டைம் கவனக்குறைவாக நம்ம சீட் பெல்ட் போடாமல் போய்டுவோம். சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சா, அந்த சவுண்டு கூட கொஞ்ச நேரம் தான் வரும். அப்புறம் சீட் பெல்ட் போட்டால் கண்ட்ரோல் ஆகிடும். சரி, டக்குன்னு போய் மேடம்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பொருள் சொல்கிறாங்களோ வாங்கின்னு அதுக்கப்புறம் டைம் ஃப்ரீயாக இருந்தால் போய் காசு போட்டு வந்துடும் வீட்டு பெண்ணுக்கு. எங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கேயே முடிச்சிட்டேன். மொத்தம் பொருள் மேடம் வெளியில் ஈரானி குபுஸும் கேட்டாங்க. அப்புறம் அந்த கடையில் நம்ம நார்மலாக சாப்பிட்ற குபுஸ் இல்லை. அப்புறம் வேறு ஒரு கடையில் அந்த குபுஸாக வந்துக்கிறேன். மொத்தம் 17 தினார், நம்பூர் காசுக்கு 4721 ரூபா ஆச்சு. 4721 ரூபா. இது எல்லாத்துமே லிஃப்ட்டில் வச்சுட்டு மேடத்துக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப வேண்டியது தான். சவுதியிலேருந்து மேடத்தோட தம்பி வந்திருக்காங்க. தம்பி அப்பா வந்திருக்காங்க ரம்ஜான் கொண்டாட. அதால் தான் கொஞ்சம் ஐட்டம் அந்த ஈரானி குபுஸ் எல்லாம். சரி, எத்தனை லிஃப்ட்டில் வைப்போம். மேடம் துணி கொடுத்துருக்காங்க. இதில் 2 கீஸ் இருக்குது. இந்த ரெட் கலரில் தெரியுது இல்லையா, இது வெறும் அயன் மட்டும் பண்ணுறது. இது துவைச்சி அயன் பண்ணுறது தான். அவங்க சொன்னதே சரியாக புரியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பொறுமையாக யோசித்து புரிஞ்சு எடுத்துன்னு போயின்னுக்கிறேன் கடைக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு டைம் என்ன சொல்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. நல்லா யோசித்தா தான் புரியுது. கத்தா 4ல் இருக்கிற ஜமையா போய்ட்டு ஃபோன் பண்ணேன்னாங்க. கத்தா 4க்கு எதுக்கு போக சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது. அந்த ஸ்வீட் கடைக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணு குமார் அப்படின்னு இருக்காங்க. ஜுரம் வரா மாரி இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே தான் இருக்குது அந்த ஸ்வீட்டு கடை. அதில் கடை வச்சுருந்தவங்களும் இதுவும் தான், கேரளா ஆளுங்க தான். ஸ்வீட்டு கல்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னா, எப்பவுமே ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கினாரோல, ஒரு 2 குலோப்ஜாமுன் மாரி தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரூமுக்கு வந்துட்டேன். ஏன் சிரிக்கிறேன்னா, சாப்பாடை கொடுத்துக்கிறாங்க. அது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். இது அந்த ஸ்வீட்டு வந்துக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள். இது பார்த்தா ஆனால் சாப்பிட தோணும். மக்ரோனி, தக்காளி, அது இதை கிரீமு, அது என்னன்னு சாப்பிட்றது. இருந்தாலும் பசிக்கலை. ஏன்னா நான் காலை சாப்பாடே சாப்பிட்டது நைட்டு ஒரு 7:45 தான் சாப்பிட்டேன். அந்த டைம் போல் தான் சாப்பிட்டேன். நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. காலையில் தூங்கி எழுந்துச்சி அப்படியே காரு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் கடைக்கு போனால் வந்தேன். அப்புறம் மதியம் சாப்பாடு கொடுக்கவே இல்லை. எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவே எனக்கு சாப்பாடு லேட்டாக தான் வந்துச்சு. 7:45 தான் சாப்பிட்டேன்.
அதனால் இப்போ எதுவும் சாப்பிட போகிறதில்ல. அது பூனைக்கு தான் வாய்ச்சிருக்குது. அதாவது நிம்மதியாக சாப்பிடுதா இல்லைன்னு தெரியல. இது அப்படியே அந்த பச்சை வாசனை மைண்டுக்குள்ளே போய் ஒரு மாதிரியாக ஏதோ பண்ணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலையும் இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மேலே உட்காந்து பேசின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு ஜுரம் வரா மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே ஆகுது. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.